அனைவருக்கும் வணக்கம். 52 வார நலவாழ்வு பயணத்தினுடைய 9வது வாரம். இந்த பிப்ரவரி மாதத்தினுடைய நிறைவு பகுதிக்கு வந்திருக்கோம். நாம் இந்த 52 வார நிகழ்வை ஜனவரி மாதம் ஆரம்பிக்கும் போது மார்கழி நடந்துட்டு இருந்தது. மழையும் இருந்தது, பனியும் இருந்தது. அதுக்கப்புறம் தை மாதம் பின்பனி காலம், அப்பையும் கடுமையான குளிர் இருந்தது. இப்போது நம்ம மாசியில் பாதி தூரம் கடந்துட்டோம். இனி அடுத்து வெயில் காலம் ஆரம்பிக்க போகுது. இளவேனில் ஆரம்பிக்கும். அப்புறம் முதுவேனில் கடுமையான வெயில் காலத்தை நம்ம பார்க்க போகிறோம். அப்போது இப்போ நமக்கு என்ன வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, அதிகாலை நம்ம எந்திரிக்கிறதுக்கு, வெளியில் நடைப்பயிற்சி பண்ணுறதுக்கு சரியான ஒரு சூழல் இது இருக்கும். முன்னாடி மழை பெஞ்சிட்டு இருக்கும், பனி இருக்கும், நம்மளால் முதல் எந்திரிக்க முடியாது, குளிர் அவ்வளோ இருக்கும். எந்திரிச்சிட்டாலும் நம்ம நடைப்பயிற்சிக்கு போகிறதுல சில தடங்கள் இருக்கும். இப்போது தொடர்ச்சியாக நம்ம நடைப்பயிற்சி பண்ணலாம். நடைப்பயிற்சி பண்ணும்போது நம்மளுடைய சேஃப்டி முக்கியம். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ வாகனங்கள் அதிகமாக இல்லாத ஒரு இயற்கை சூழல் இருக்கக்கூடிய, கண்களுக்கும் நம்மளுடைய காதுகளுக்கும் இதமான ஒரு சூழலை கொடுக்கக்கூடிய ஒரு இடமா இருந்ததுன்னா இன்னும் சிறப்பு. அப்படி இல்லாட்டினா நம்மளுடைய மொட்டை மாடி கூட போதுமானது தான். அப்படி ஏதோ ஒரு விதத்தில் இதுவரைக்கும் நடைப்பயிற்சி செய்யாதவங்க ஒரு குறைந்தபட்சம் 15 நிமிஷம் 20 நிமிஷமாவது நடைப்பயிற்சியை ஆரம்பிக்கிறது முதல் வேலை. இந்த வார பயிற்சிக்கு நம்ம உள்ள போகலாம். இந்த வாரம் நம்ம பார்க்கக்கூடிய பயிற்சி பாலாசனம். பாலன் அப்படின்னாலே குழந்தைன்னு அர்த்தம். குழந்தைகள் தூங்கும்போது பெரும்பாலும் இந்த பொசிஷனில் தூங்குறத நம்ம பார்க்க முடியும். அதனால தான் இந்த ஆசனத்தினுடைய பெயர் பாலாசனம். அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே வஜ்ராசனம் பார்த்துருக்கோம். வஜ்ராசனத்தில் அமர்ந்து முன்னாடி ஃபார்வர்ட் பெண்ட் ஆகி பாலாசனத்துக்கு போகிறது சரியான முறை. ஒருவேளை வஜ்ராசனம் எனக்கு கஷ்டமாக இருக்கு, நான் அப்படி உட்கார முடியலை அப்படிங்கிறவங்க இந்த பொசிஷனுக்கு வரலாம். இப்போ எவ்வளோ முடியுமோ அவ்வளோ. இங்கே அதுக்கு முன்னாடி இந்த கால்களை பாருங்கள், விரல்கள் கீழே தரையோட ஒட்டி இருக்கணும். நம்ம இதை இப்படி வைக்கக்கூடாது, வைக்கணும். மெதுவாக நம்ம எவ்வளோ முடியுமோ உட்காந்து கைகளை எவ்வளோ ஸ்ட்ரெச் பண்ணுறோமோ அவ்வளோ ஸ்ட்ரெச் பண்ணி இயல்பான மூச்சு. நம்ம முதல்ல இந்த முன்னோக்கி போகும்போது மட்டும் நம்மளுடைய வயிறை உள்ளே இழுத்து, மூச்சை உள்ளே இழுத்து நம்ம பாலாசனத்துக்கு போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம இயல்பான மூச்சு விடலாம். மூச்சு உள்ளே வாங்குறதும் வெளிவிடுறதும் நார்மலாக இருக்கலாம். அந்த பொசிஷனில் எவ்வளவு நேரம் நம்மளால் இருக்க முடியுதோ இருக்கலாம். அது 5 நிமிடமாக இருக்கலாம், 10 நிமிடமாக இருக்கலாம். இல்லை 5 நிமிடம் பிரேக்கில் 5 நிமிடமாக 2 தடவை 3 தடவை செய்யலாம். எவ்வளோ கூட செய்கிறோமோ நம்ம செய்யும் போதே நம்ம உணர முடியும். நம்மளுடைய உடம்பும் மனசும் ரிலாக்ஸ் ஆகிறத பார்க்கலாம். இந்த ஷோல்டரும் பேக்கும் நம்ம நல்லா ஸ்ட்ரெச் ஆகிறதுனால நல்ல ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். மனம் ரொம்ப சாந்தமாகும். நம்ம ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாக இதை பயிற்சியை செய்யலாம். செய்து பாருங்கள். நன்றி.